ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற sermonோடைய டைட்டில் தலைப்பு என்ன அப்படின்னா, ஹூ இஸ் யோர் கிங்? உங்களுடைய ராஜா யார்? கடந்த வாரம் நம்ம பார்த்துருந்தது உங்களுக்கு நினப்பில் இருக்கும், நான் ஞாபகம் வச்சுருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். பட் ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் சின்னதாக நம்ம பார்க்கலாம். கடந்த வாரம் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் கைபாவின் இடத்திற்கு கொண்டு போகப்படுறாரு. ஸோ முதல்ல அண்ணா விசாரிக்கிறாரு, அண்ணாக்கு அப்புறம் கைஃபா விசாரிக்கிறாரு. அண்ட் கைஃபா நடுராத்திரியில் சென்ஹெத்ரினோட சேர்ந்து ஒரு இன்ஃபார்மலான ஒரு வேர்டிக்ட் அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் அதிகாலையில் கைஃபாவும் சென்ஹெத்ரினும் சேர்ந்து மரண தண்டனையை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்துடுறாங்க. அண்ட் தந்ததுக்கப்புறம் மரண தண்டனையை அவங்களுக்கு ப்ரொனவுன்ஸாக பண்ண முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதை அமுல்படுத்த முடியாது. அதனால் அவங்க யார்கிட்ட கொண்டு போகிறாங்க? பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. பிலாத் ரோமன் கவர்னராக இருக்கிறாரு அந்த டைமில் ரோமன் லைக் ரெப்ரசன்டேட்டிவாக சானாதிபதியாக இருந்தது பிலாத்து. அண்ட் இந்த பிலாத்துக்கு பாருங்கள், இந்த ஜீசஸுடைய கேஸை எடுக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருந்தார். ஸோ பிலாத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அந்த விசாரணை இருக்குது பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த நடத்தப்படுற அந்த விசாரணையில் பிலாத்துக்கு எந்த விருப்பமும் கிடையாது. 2 காரணம். ஒன்று, அந்த டைமில் இருந்த முன்னணி யூதர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த யூதர்களுக்கும் பிலாத்துக்கும் ஒரு நல்ல உறவு கிடையாது, ரொம்ப கசப்பான உறவு தான் இருந்துச்சு. அண்ட் இந்த யூதர்கள் பிலாத்துக்கு, அதாவது பிலாத்து முதல்ல யூதர்களுக்கு பிடிக்காத சில காரியங்களை பண்ணார். நான் 3 காரியத்தை லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன். சிலைகளை ஜெருசலேம் நகரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அண்ட் அது யூதர்களை ரொம்ப கோபப்படுத்திடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பிலாத்து அவங்கள கொல்றதுக்கு முற்பட்டப்போ அவங்க எங்களை கொன்னுட்டு வேணாம் அந்த சிலையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யூதர்களெல்லாம் முன்னாடி நின்ட்டாங்க. ஸோ அதை அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. பிலாத்து கொல்லலை, ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க, கொன்னா அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆரம்ப நாட்கள்லேயே வந்துருன்னு சொல்லி அவர் ஸ்தானாதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த நாள்லேயே, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லேயே வந்த பிரச்சனை இது. ஸோ அவர் பின்வாங்கிடுறாரு. 2வது அவர் ஒரு வாய்க்கால் கட்டுறதுக்காக எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற எல்லா காசையும் காலி பண்ணி அங்கே அதில் இருக்கிற அந்த ட்ரெஷரியை எம்டி பண்ணி வாய்க்கால் கட்டுற ஒரு பிளானை போட்டார். அதுவும் யூதர்களுக்கு பிடிக்கல. அண்ட் 3வது, மறுபடியும் சிலையை கேடகத்தில் ரோம பேரரசருடைய இமேஜை அதில் பண்ணி அவர் அவருடைய அரண்மனையில் வச்சார், அதுவும் ஜெருசலேமில். அதுவும் யூதர்களுக்கு பிடிக்கல. அதனால் பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு, வெட்டுக்குத்தாச்சு. அண்ட் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, டைபீரியஸ், அதாவது பிலாத்தோடைய அந்த பாஸ் இருக்கிறாரு பார்த்தீங்களா, பேரரசர், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது பிலாத்தை பற்றி. அண்ட் டைபீரியஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு, இனிமேல் உன்னை பற்றி எனக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னு. ஸோ எசென்ஷியலாக என்ன சொல்லிட்டாருன்னா, இனி உனக்கு வேலை போயிடும், இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீ ரொம்ப ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற பார்த்தியா, ரொம்ப உனக்கு பெருமை, உனக்கு மதிப்பு, உனக்கு கனமெல்லாம் கிடச்சிட்டு இருக்குதுல்ல, அந்த வேலை பறி போயிருங்கிற மாதிரி அவருக்கு வார்ன் பண்ணுறாங்க. அண்ட் பிலாத் இப்போ யூதர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஸோ ஜீசஸை இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கிட்ட கொண்டு வர்றப்போ அந்த விசாரணையில் பிலாத்துக்கு எந்த விதத்துலையும் ஒரு உடன்பாடு கிடையாது. யூதர்கள் பிரியப்படுகிற ஒரு அவங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறதுல பிலாத்துக்கு விருப்பம் கிடையாது. யூதர்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை, ஒரு நியாய தீர்ப்பு தர்றதுல பைலட் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். பிலாத்துக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அது ஒரு ரீசன் கொண்டு வராங்க. இவர் ஹெசிடெண்ட்டாக இருக்கிறாரு, என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி தான் அவர் அந்த கேஸ் அட்டன் பண்ணுறாரு. பட் இன்னொரு ரீசன் ஏன் அவருக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாதுன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக இருந்தார். அவர் கேட்குறாரு, பிலாத்து எல்லாத்துக்கு முன்னாடி 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், யூதர்களை எல்லாம் பார்த்து இவர் என்ன குற்றம் செய்தார்னு கேட்குறாங்க. அண்ட் ஒரு குற்றம் கூட அவங்களால சொல்ல முடியல. பல பொய் சாட்சிகளை நிறுத்துறாங்க. பிலாத்து பாருங்க, அவர் ஒரு சீசன்டு ஜட்ஜ், ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு ஆளாக இருந்தாலுமே அநேக குற்றவாளிகளை பார்த்துருக்கேன் தன்னுடைய வாழ்நாள். அநேக லைக் அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் நிறைய தடவை உட்கார்ந்துருக்கிறான், நிறைய கிளர்ச்சியாளர்களை பார்த்துருக்கிறான், நிறைய பேர்த்த கைது பண்ணியிருக்கிறான். ஒரு குற்றவாளி எப்படி இருப்பான்னு தெரியும் பிலாத்துக்கு பார்த்தாலே. அண்ட் இயேசுவை பார்க்குறாரு அவர்.
இயேசுவை பார்க்குறப்ப இவர் எந்த குற்றமும் செய்யல. இந்த யூதர்கள் எல்லாம் பொறாமை நிமித்தம் தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி நம்ம முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் ஹெசிடென்ட்டா இருக்கிறாரு. அது இல்லாம பிலாத்துடைய மனைவி மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மனுஷனோட நீ எதையும் பண்ணாத. அவர் இந்த யூதர்களெல்லாம் அவரை வந்து கொல்றதுக்கு திட்டம் தேடுறாங்க, பட் நீ எதுவும் பண்ணிடாத, ஏன்னா முழுவதும் நான் இவரை குறித்து ரொம்ப ஐ வாஸ் சோ டிஸ்டர்ப்ட் அப்படிங்கிறாங்க. 27வது அதிகாரம் 19வது வசனத்துல பிலாத்துடைய மனைவியும் வார்ன் பண்றாங்க. ஸோ பிலாத்துடைய மனசாட்சிக்கும் பிடிக்கல, பிலாத்துடைய மனைவியும் வந்து அது வேணாங்கிறாங்க. அண்ட் நியாயப்படி கூட எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது ஜீசஸை விசாரிச்சு கொலை தண்டனை தர்றதுக்கு, மரண தண்டனை தர்றதுக்கு. ஸோ இங்கே புரியுது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு, ஒரு ரொம்ப டென்ஸ்டான சிச்சுவேஷன். அண்ட் பிலாத் எப்படியாவது இந்த கேஸை தள்ள பார்க்குறார், எப்படியாவது இன்னொருத்தங்களுடைய கோர்ட்டில் வந்து பாலை வந்து போட பார்க்குறார். தம் மேலே வந்து இந்த குற்றச்சாட்டு வந்துடாம, ஜனங்கள்லாம் வந்து ஓ பிலாத்து கொன்னா அப்படின்னு பேர் வந்துடாமல் இருக்கிறதுக்கு இவர் என்னவெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுறாரு பிலாத். அண்ட் பிலாத் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறாரு, பட் அது தோல்வி அடையுது. அதுதான் 18வது அதிகாரம் 31வது வசனத்தில் யூதர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே கொண்டு போய், யோவான் 18வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீங்களே கொண்டு போய் இந்த இயேசுவை நீங்களே ட்ரையல் வச்சுக்கோங்க, நீங்களே என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற. பட் உடனே வந்து ஜூவிஷ் பீப்புள், அந்த ஸ்கிரைப்ஸ் அண்ட் ஃபாரிசீஸ் அண்ட் சாடுசீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா ரோமர்கள் வந்து அப்படி ஒரு லாவை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, மரண தண்டனை எங்களால் விதிக்க முடியாது. நாங்கள் விசாரிச்சுட்டோம், நாங்கள் வந்து என்ன குற்றத்தை தரணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், பட் அந்த குற்றத்தை எங்களால் வந்து என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதாவது அந்த ட்ரையலை எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இவருக்கு மரண தண்டனை தான் தரணும், பட் அதை எங்களால் தர முடியாது, நீங்கள் தான் தர முடியும், அதனால் நீங்கள் தாங்க அப்படிங்கிற. பட் பைலட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, ஏன்னா ஸ்டில் ஹி இஸ் நாட் கன்வின்ஸ்ட். லூக்கில் வந்து இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். லூக் 23வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் பைலட் வந்து சொல்லிட்டு இருக்கிறார், பிலாத்து சொல்கிறாரு நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லைங்கிறாரு. பட் பைலட் வந்து ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்கிறத பார்த்து மறுபடியும் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் அதற்கு அவர்கள் உடனே ஒரு பொய் சாட்சியை வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும், ஸோ கலிலேயா வந்து மேலே இருக்குது, ஜெருசலேம் கீழே இருக்குது, அது ஜுடேயாவில் இருக்குது, அங்கேருந்து இங்கே வரைக்கும் இஸ்ரேலுடைய லைக் மேலிருந்து கீழே வரைக்கும் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். ஸோ பைலட் வந்து ஹெசிடென்ட்டாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சு ஜூஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கன்வின்சிங்கான ஒரு பொய் சாட்சியை நிப்பாட்டுறாங்க. ஓகே. அண்ட் பிலாத் வந்து பாருங்க, இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னு, ஓகேடா தப்பிக்கிறதுக்கு இன்னொரு வழி கிடச்சிருச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ முதல்ல யூதர்கள்கிட்டயே கிறிஸ்துவை ஒப்படைக்கிறாரு, ஆனால் அவங்க மறுபடியும் பைலத்துக்கிட்ட கிறிஸ்துவை தந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கலிலேயால இருந்து இயேசு பிரச்சனை பண்ணாருன்னு சொன்ன உடனே இப்போ பிலாத்துடைய மைண்டில் உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, கலிலேயாவுடைய ராஜா யார் அந்த டைமில்? ஏரோது தான் அந்த டைமில் கலிலேயாவுடைய ராஜாவாக இருந்தான். அண்ட் பஸ்கா பண்டிகை நிமித்தம் எருசலேமுக்கு அவனும் வந்திருந்தான். ஏரோதும் பிலாத்தும் நல்ல நண்பர்கள் கிடையாது, அவங்க ஒரு நல்ல டேர்ம்ஸில் கிடையாது. அண்ட் ஏரோது வந்து ஒரு 800 மீட்டர் தள்ளி தான் அவன் தங்கிட்டு இருக்கிறான். இப்போ கலிலேயா நாட்டு ராஜா இங்கே இருக்கிறப்ப கலிலேயனை பற்றி இவர் எப்படி நியாயம் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ ஏரோதுக்கு அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏரோதுக்கிட்ட அனுப்பிச்சிடுறாரு. அண்ட் ஏரோதுக்கிட்ட வந்து அனுப்பப்படுறாரு. லூக்கா 23வது அதிகாரம் 7வது வசனத்தில். அண்ட் ஏரோதுக்கு ஜீசஸை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இயேசுவை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தார் ஏரோது. பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் எதுக்குன்னா, ஃபைனலாக இவரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் வந்து ஏரோதுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கிண்டல் அடிக்கிற விதத்தில் இயேசு வந்து அது என்ன சொல்லுவாங்க, பரியாசம் பண்ணி அவரை கிண்டல் அடித்து அவரை அசிங்கப்படுத்தி. அண்ட் ஏரோது கேட்குற எந்த கேள்விக்கும் ஜீசஸ் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ ஏரோதுக்கு போர் அடிச்சிருச்சு.
ஆனால் என்னடா இவரை போய் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, ஏரோது மறுபடியும் பிலாத்துக்கிட்டே அனுப்பிச்சுட்டாரு. இப்போ அப்போ வரைக்கும் ஏரோதுக்கும் பிலாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு விரோதம் இருந்துச்சு. அண்ட் பிலாத்து வந்து ஏரோதனுடைய ஏன்னோ சர்க்கிளில் கலிலேயா ஏரியாவில் இருந்து இருக்கிற பிரச்சனைக்கு பிலாத்து முடிவெடுக்காமல் ஏரோதுக்கிட்ட அனுப்பிச்சுட்ட உடனே ஏரோது வந்து ஹி ஃபெல்ட் வெரி ஆனட். ஓ பரவாயில்லையே, பிலாத்து வந்து என்னோட ஏரியாவில் என்னதான் இருந்தாலும் கை வைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி. ஸோ நவ் ஹி டெவலப்ஸ் அ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் பைலட். பிலாத்து மேலே ஒரு மதிப்பு வருது. அண்ட் 2 பேர்த்துக்கு இருந்த முன்விரோதம் இதனால் வந்து ஒளிஞ்சிருது. பட் பிலாத்துடைய பிரச்சனை இன்னும் தீரல. ஏன்னா மறுபடியும் யார் வந்துட்டா, ஜீசஸ் மறுபடியும் வந்துட்டார் அவருடைய கோர்ட்டுக்கு. அண்ட் இப்போ பிலாத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் யூதர்கள்கிட்ட பாருங்கள், லூக்கா 23ஆவது அதிகாரம் 14, 15, 16 வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள். யூதர்களை பார்த்து சொல்கிறார், அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரிக்கிற போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. நீங்க ஒன்று சொல்றீங்க, பட் இவர்கிட்ட நான் எதுவுமே பார்க்கலப்பாங்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பாருங்க 15 சொல்றாரு, உங்களை ஏரோதனிடத்திற்கும் அனுப்பினேன், உங்களையும் அனுப்பிச்சுட்டேன், ஜீசஸோட அனுப்பிச்சுட்டேன். அவரும் என்ன பண்ணிட்டாரு, அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. பாருங்க, ஜீசஸ இத்தனை பேர் சேர்ந்துமே ஒரு ஆள் ஒரு குற்றத்தை சொல்ல முடியும். இப்போ எனக்கு பிடிக்காதவங்க, என்னைய பிடிக்காதவங்க யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், எனக்கு விரோதமாக 10,000 பிரச்சனையை சொல்லலாம், அது எல்லாமே உண்மையாகவும் இருக்கும். ஏன்னா நான் பாவி. ஜீசஸுக்கு விரோதமாக யூதர்கள் கூடிட்டாங்க, ரோமர்கள் கூடிட்டாங்க, உலகமே கூடிருச்சு, ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ பிலாத்து வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாரு யூதர்களை பார்த்து, நான் என்னையா பண்ணுறது, ஒரு குற்றமும் இவர்கிட்ட காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, எதுக்கு இப்படி கொல்ல துடிக்கிறீங்க, அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறார். ஆனாலும் பாருங்க பைலத் என்ன பண்றாரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க 16வது வசனத்துல. ஆனபடியால் இவர் எந்த குற்றமும் பண்ணல, யாருமே எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்கல, ஆனா இவர் நான் என்ன பண்றேன், தண்டித்து விடுதலை பண்றேங்கிற. சும்மா விடுதலை பண்ணியிருக்கலாம்ல. பிலாத்து வந்து ஏன் இவ்வளோ, ஆக்சுவலாக அது ரொம்ப கொடூரமான செயல், யாருமே ஒரு தப்பை கூட சொல்ல முடியல. பட் பிலாத்து என்ன சொல்றாருன்னா, நான் இவரை ரிலீஸ் பண்றேன்னு சொல்ல, நான் தண்டிச்சு வேணா ரிலீஸ் பண்றேங்கிறார். ஏன் பிலாத்து வந்து இவரை தண்டிக்கணும், வாட் இஸ் கோயிங் ஆன்? இப்போ பிலாத்துக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை, பிலாத்துக்கு தன்னுடைய வேலை முக்கியம். டைபீரியஸ் தன்னுடைய பாஸ் கிட்ட நல்ல பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைபீரியஸ் கிட்ட கெட்ட பேர் எந்த காரணத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அதனால இப்போ இவரை போட்டு தர்றவங்க யாரு, யூதர்கள் தான். இப்போ யூதர்களை பிரியப்படுத்தணும். ஸோ பாருங்க, இப்போ பிலாட்டுடைய மைண்டில் இருக்கிறது, பைலட்டுடைய மைண்டில் இருக்கிறதெல்லாம் என்னன்னா, மனிதர்களை எப்படியாவது பிரியப்படுத்தணும். அவங்கள நம்ம வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள அஃபெண்ட் பண்ணிட்டா இவருக்கு பிரச்சனை. பட் அட் த சேம் டைம் he has a soft corner towards Jesus. சாஃப்ட் கார்னர்லாம் கிடையாது, பட் அவர் உண்மையாலுமே தப்பு பண்ணல, மனசாட்சி உறுத்துது, மனைவி வார்ன் பண்ணி இருக்கிறாங்க, அவர்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. இப்போ மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வேணா இயேசு கிறிஸ்துவை தண்டிச்சு அனுப்பிச்சுட்டார், நான் கொல்லவெல்லாம் முடியாது, ஆனா நீங்க எல்லாம் கேட்குறீங்கிறதுனால ஒரு பாவமுமே செய்யலைனா கூட, ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்கப்படலைனா கூட, அது நிரூபிக்கப்படலைனா கூட, உங்களுக்காக இந்த மனுஷனை நான் என்ன பண்றேன், தண்டிச்சு வேணா நான் அனுப்பிச்சிடுறேங்கிறார். பட் யூதர்களுக்கு என்ன வேணும், சிம்பிள் தண்டனை வந்து தேவை கிடையாது. ஜூஸ் வாண்ட் ஜீசஸ் டெட், இயேசு கிறிஸ்து கொல்லப்படணும், அதுதான் அவங்களுடைய கோரிக்கை. சும்மா சின்ன சின்ன தண்டனையெல்லாம் ஆகாது. ஸோ பைலட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு ஐடியா யோசிக்கிறேன். ஓகே, நான் வேணா ஒன்று பண்ணுறேன். அண்ட் இங்கே தான் நம்ம வந்து யோவான் 18வது அதிகாரத்துக்கு நம்ம வரோம். போன தடவை எங்கே விட்டோமோ நம்ம அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஜான் சாப்டர் 18 நம்ம பார்க்கலாம். ஜான் சாப்டர் 18ல் 39வது வசனத்திலிருந்து 19வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 39லிருந்து 18வது அதிகாரம் 39 முதல் 19வது அதிகாரம் 16வது வசனம் வரைக்கும். ஓகே.
பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. இது பிலாத்து சொல்றார். ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கல்லனாய் இருந்தான். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் அவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முன்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்கள் இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை, மறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்தில் நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அதனால் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். ஸோ ஆல்ரெடி பிலாத்து எப்படியாவது தள்ளி விட்டுறலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ 3வது ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிலாத்து உடனே ஒரு வழக்கம் அவருக்கு ஞாபகம் வருது. ஒரு வழக்கம் இருக்குல்ல அப்படிங்கிறார். என்ன வழக்கம்? பஸ்கா பண்டிகையில் யூதர்களுடைய பண்டிகை அது. ஸோ ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சானாதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்களால் ரோமர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு யூதனை, அவங்களோட யாராவது ஃப்ரீடம் ஃபைட்டர் இருப்பாங்கல்ல, அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பீப்புள் so that they can be happy. ஸோ அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. இப்போ பிலாத்துக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி
ஜீசஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கணக்கு போடுறாரு. கணக்கு போட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த தடவை மக்களுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு நபரை முன்னிறுத்தாமல் ஒரு ஆப்ஷன் தரார். ஸோ யூதர்களெல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க, பிலாத்து வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த வழக்கத்துக்கேற்ப ஒருத்தனை ரிலீஸ் பண்ணணும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, இப்போ ஜீசஸை தான் பிலாத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும். அதனால் இயேசுவை ஒரு சைடு நிற்க வச்சுட்டு இன்னொரு சைடு யூதர்கள் விரும்புகிற யாரோ ஒருத்தனை நிற்க வச்சா பரவாயில்ல, இப்போ இவரை தானே ரிலீஸ் பண்ணணும் அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கலகத்தை ஏற்படுத்தின ஒரு கொலைகாரனை, ஒரு திருடனை வந்து அங்கே நிற்க வைக்கிறார். அவன் பேர் தான் வந்து பரபாஸ். மார்க் 15வது அதிகாரம் 7வது வசனம் இவனை வந்து என்னன்னு சொல்லுதுன்னா, he was a murderer அப்படின்னு சொல்லுது. அவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி மார்க் வந்து இவனை பற்றி ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ பாருங்கள், இந்த மனுஷன் ஒரு நல்ல ஆள் கிடையாது. பரபாஸ் வந்து கிளர்ச்சியை ஏற்படுத்தி, ரோமர்களுக்கு தலைவலி ஏற்படுத்தி, யூதர்களுக்கும் தலைவலி ஏற்படுத்துகிற ஒரு நபர். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் பை எனிபடி. யாருனாலையும் வந்து விரும்பத்தக்க ஒரு நபர் கிடையாது பரபாஸ். இவன் ஒரு குற்றவாளி. அதனால் இவனை கைது பண்ணி ரோமர்கள் வந்து இவனை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் பிலாத்து வந்து இங்கே ஒரு ஆப்ஷனை வந்து முன்வைக்கிறார், ஒரு சாய்ஸை தர்றாரு ஜனங்களுக்கு. இன்னைக்கு பஸ்கா, அதனால் உங்களுக்கு நான் ஒரு ஆளை ரிலீஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, பரபாஸ், யாருமே விரும்பாத பரபாஸ், ஒரு கொலைகாரன், ஒரு கிளர்ச்சியாளர் இங்கே இருக்கிறான் பாருங்க. அண்ட் இன்னொரு சைடு ஜீசஸ், இயேசு உங்களுடைய ராஜா அப்படிங்கிறார். எதுக்கு அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் எங்கெல்லாம் பிலாத்து வந்து ஜீசஸை சொல்கிறாரோ யூதர்களுடைய ராஜா, உங்களுடைய ராஜான்ட்டே இருப்பார். ஏன்னா யூதர்களை வந்து பிடிக்காது பிலாத்துக்கு. யூதர்களை இன்சல்ட் பண்ணணும், யூதர்களை வந்து கேவலமாக வந்து பேசணும். அதனால் வந்து இருக்கிறதுலையே ராஜாவாக இருக்கிறதுக்கான தோற்றம் இல்லாத, ரொம்ப இப்போ தான் இவ்வளோ அவமானத்தை சந்தித்த இயேசுவை நிற்க வச்சு உங்களுடைய ராஜா, உங்களுடைய ராஜான்னு வந்து பிலாத்து வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறதுக்காக காட்டிகிட்டு இருக்கிறார். ஸோ 2 பேர்த்த வந்து இப்போ காட்டுறாரு. இப்போ பிலாத்து வந்து மறுபடியும் ஹி இஸ் நாட் இன்னசென்ட். இது எல்லாத்துலேயும் நம்ம பார்க்குறப்போ பிலாத்து பாவம் கிடையாது. நோ நோ நோ, இஸ் நாட் இன்னசென்ட். பிலாத்து வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளோதான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இயேசு ஒரு சைடு நிற்க வச்சுட்டு, பரபாசை ஒரு சைடு நிற்க வச்சுட்டு ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, யாரை நான் விடுதலை பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அண்ட் பிலாத்துடைய அதிர்ச்சிக்கு, அவனுடைய ஆச்சரியத்துக்கு இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் யாரை தெரியுமா வந்து கத்துறாங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. 40வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் எல்லோரும், இவனை அல்ல, ஜீசஸ், நோ நோ நோ, எங்களுக்கு ஜீசஸ் வேண்டாம், பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்களாம். ஸோ என்ன ஒரு ட்ராஜடி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணி இவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்க, பரபாஸ். யூஸ்வலாக பரபாஸ் பேரை யாருமே அன்னைக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. கிறிஸ்து ஒருவேளை இங்கே இல்லாமல் இருந்திருந்தா, இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கைது பண்ணாமல் இருந்திருந்தா, பரபாஸ் எங்கே இருந்திருப்பான், இன்னும் சிறையில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இன்னும் வந்து அவன் அரசாங்கத்தினுடைய என்ன லைக் அந்த ஜெயிலில் தான் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பான். யூதர்கள் இவனை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, இவனை விடுதலை பண்ண வந்து கோரிக்கை அங்கே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஜீசஸ் இவனுக்கு பதிலாக உள்ள போனதுனால இயேசு கிறிஸ்து இவனுடைய இடத்த எடுக்கிறார். ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கணும்னா அதுதான் நடக்குது. இயேசு கிறிஸ்துனால இவன் விடுவிக்கப்படுறான். இவன் எந்த குற்றமே பண்ணாத மாதிரி இவனை விடுதலை ஆக்கிடுறாங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துலையுமே எந்த நபருடைய பேருமே 4 புத்தகத்துலையுமே இருக்காது. ரொம்ப ரேர், ரொம்ப ஃபியூ நேம்ஸ் தான் இருக்கும். இயேசு, அதாவது மேரியுடைய கணவர் ஜோசப் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய பேரே கூட 4 புத்தகத்துலையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் பரபாஸுடைய பேர் 4 சுவிசேஷ புத்தகத்துலையுமே இருக்கு. என்ன ரீசன் தெரியுங்களா? ஏன்னா பரபாஸ் வந்து, இந்த பரபாஸுடைய சம்பவம், அதாவது பரபாஸ் குற்றவாளியாக இருக்கிற பரபாஸ், கொலைகாரனாக இருக்கிற பரபாஸ், கிளர்ச்சியாளராக இருக்கிற பரபாஸ் விடுவிக்கப்பட்டு ஒரு பாவமும் அறியாத தேவ ஆட்டுக்குட்டின்னு நம்ம பார்க்குறோம்ல, இயேசு கிறிஸ்து சிறையில் வந்து அவர் போகிறார். இந்த பிக்சர் எதை நமக்கு காட்டுதுன்னா பாருங்கள், இந்த பரபாஸ் வந்து நம்மளையே காட்டுறோம், நம்மளையே பிரதிபலிக்கிற ஒரு கேரக்டர். இயேசு இல்லாமல், ஜீசஸ் இல்லாமல்
நம்மளும் வந்து பாவத்துக்கு கைதிகளாக இருந்தோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து லைக் பரபாஸ் நமக்கு வந்து காட்டுறோம். ஏசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். பாவத்தினுடைய பிசாசினுடைய அவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தோம். அண்ட் நமக்கு எந்த ஹோப் இல்லாமல் இருந்துச்சு, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் நம்ம. ஓகே, நமக்குன்னு வந்து எந்த ஒரு ஃபியூச்சர் கிடையாது. பட் கிறிஸ்துனால தேவன் நம்மளை எப்படி எந்த பாவமே செய்யாத மாதிரி நம்மளை விடுதலையாக்கி நம்மளுடைய பாவத்தையெல்லாம் கிறிஸ்துவின் மேலே வச்சு சிலுவையில் அரைஞ்சாரோ, இதனுடைய ஒரு பிக்சர் தான் வந்து பரபாஸ் ரிலீஸ் ஆகி ஜீசஸ் வந்து அவனுடைய இடத்த எடுக்கிறது. அந்த கோர்ட்டில் அதுதான் நடக்குது. ஓகே, ஸோ பீப்புள் வந்து என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஜீசஸ் வேண்டாம், இவனை அல்ல, எங்களுக்கு பரபாஸை விடுதலை பண்ணுங்கன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் இப்போ பிலாத்துடைய தலைவலி இன்னும் தீரல. ஏன்னா பிலாத்து எப்படியாவது இவரை கேட்பாங்க நினச்சிட்டு இருந்தா, மறுபடியும் ஜீசஸ் அவருடைய கோர்ட்லேயே தான் இருக்கிறார். பிலாத்துக்கு வந்து மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது, மனைவி சொன்னது ஞாபகம் இருக்குது, எந்த குற்றமும் இவர் பண்ணலைங்கிறது தெரியுது. பட் இவரை ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஹி இஸ் நாட் ஏபிள் டு ரிலீஸ் ஹிம். ஸோ இப்போ 4வது வழியை வந்து இப்போ யோசிக்கிறார். 19வது அதிகாரம் 1வது வசனம் அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே இப்போ இன்னொரு ஐடியா அவருக்கு தோணுது. நான் வேணால் ஒன்று பண்ணுறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் வாரினால் அடிப்பித்து சித்திரவதை பண்ணிட்டா இப்போ இந்த யூதர்கள் வந்து கொஞ்சம் சாந்தமாயிருவாங்க அண்ட் இவரை விடுதலை பண்ணிடலான்னு நினச்சி பிலாத்து வந்து சொல்கிறாரு, நான் இப்போ இவரை வாரினால் அடிக்க போகிறேங்கிறார். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் இவன் மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினச்சி டார்ச்சர் மேலே டார்ச்சர் யாருக்கு தந்துட்டு இருக்கிறான் பிலாத்து? இயேசு கிறிஸ்துவுக்கு. மனிதர்களை பிரியப்படுத்தணும், ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு சைடு பயங்கரமான சித்திரவாதையை யாருக்கு தந்துட்டு இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துக்கு பிலாத்து வந்து தந்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இந்த இடத்துல வந்து அவன் சொல்கிறான், ஐ வில் ஃப்ளாக் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ரோமன் ஃப்ளாகிங்கை வந்து அவன் கட்டளை இடுறான். பாருங்கள், இந்த ஃப்ளாகிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாட்டைனால் வாரினால் அடிக்கிறது. யூதர்கள் வந்து 40க்கு 1 குறைய 39 தடவை அடிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சாட்டையில் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். ஒரே ஒரு சாட்டைன்னா ஒரு இது, அதில் தான் அடி விழுகும். அண்ட் பேர் செஸ்டில் நெஞ்சில் வந்து ஒரு 13 தடவை அடிப்பாங்க. ரைட் ஹேண்ட் ஷோல்டரு, லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் 13 அடித்து விட்டுருவாங்க. நமக்கு தெரியும் பால் வந்து அந்த மாதிரி 5 தடவை சுவிசேஷத்துக்காக அவர் வந்து அடிபட்டார். பட் ரோமன் ஃப்ளாகிங் இருக்குது பார்த்தீங்களா, ரோமர்கள் வந்து சாட்டையினால் வாரினால் அடிக்கிறது வந்து அது மாதிரி கிடையாது. இங்கே வந்து 39ங்கிற லிமிட் எல்லாம் கிடையாது ரோமர்களுக்கு. அண்ட் ரோமர்களுடைய சாட்டை வந்து இது மாதிரி இருக்காது. அது வந்து 3 கார்டு வந்து அதில் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு இதுலேயுமே அதில் வந்து லெதர் ஒன்றில் இருக்கும், ஒரு இதில் வந்து போன்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும், அப்புறம் வந்து மெட்டல் பீசஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும், உலோகம், எலும்பு, அதுக்கப்புறம் வந்து தோலினுடைய லெதர் பீசஸ் எல்லாம் அதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை அடித்தாங்கன்னா சதையெல்லாம் அது பிச்சுக்கிட்டு வந்து வந்துடும். அண்ட் நம்மக்கிட்ட ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் இருக்குது. அதாவது வரலாற்று பதிவு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃப்ளாகிங்னால், அதாவது அவங்க ரோமர்கள் வாரினால் அடிப்பது மூலமாக அந்த குற்றவாளிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அந்த உள்ளுறுப்பெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருமாம். அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சதா ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் அநேகர் வந்து செத்துருவாங்க. அந்த அன்பேரபிள் பெயினை வந்து தே கேனாட் கோ த்ரூ, பயங்கரமான ப்ளீடிங் இருக்கும், செத்துருவாங்க. ஸோ இப்போ பிலாத்து என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து லைக் யூதர்களுக்கு சொல்கிறான், இவர் ஐம் கோயிங் டு ஃப்ளாக் ஹிம். அண்ட் சில டைம் வந்து சதையெல்லாம் பிஞ்சு தொங்கும். ஸோ பிலாத்து இப்போ அந்த மாதிரி ஒரு தண்டனையை வந்து கிறிஸ்துவுக்கு வந்து அவன் வந்து லைக் தரான். இதெல்லாம் எதுக்கு அவன் பண்ணிகிட்டு இருக்கான்? மறுபடியும் ஜஸ்ட் ப்ளீஸ் ஜூஸ், யூதர்கள் எப்படியாவது பிரியப்படுத்துறது. அண்ட் இயேசு கிறிஸ்து அப்படி அடிக்கப்படுறார் ஒரு குற்றவாளியை போல். ஸோ யூஸ்வலாக இது வந்து ஒரு கம்பத்தில் கட்டி நிர்வாணமாக்கி அப்படி தான் அடிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை அப்படி அடிக்கிறாங்க. ஓகே, என்னை அடித்ததுக்கப்புறம் இப்போ பிலாத்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 2வது வசனம் சொல்லுது பாருங்கள், 19வது அதிகாரம். போர் சேவகர், ஸோ எல்லாம் அடித்து முடித்ததுக்கப்புறம் போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள்.
ஸோ இங்கே ஒரு டார்ச்சர் நடந்துட்டுருக்கு, போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டார்ச்சர் இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. அண்ட் பிலாத்தினுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அவரை டார்ச்சர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிலாத்து இப்போ என்ன பண்ணுறாருனா, ஓகே இவ்வளோ பேட்டட் பிளட்டி ஜீசஸை இப்போ இவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயோ பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது, வேணாம் இவரை விட்டுருங்க மன்னிச்சு அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்கன்னு நினச்சி பிலாத்து வந்து இவ்வளோ அடி வாங்கின இயேசு கிறிஸ்துவ வந்து எல்லாத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி 5வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, இதோ இந்த மனுஷனுங்கிற, பிஹோல்ட் த மேன், பாருங்க இப்போ பாருங்க ஜீசஸ் அப்படிங்கிறார். இது உங்களை இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா, உங்களை இது திருப்திப்படுத்திருச்சா, இஸ் இட் எனஃப் அப்படின்னு கேட்குறப்போ பாருங்க அங்கே இருந்த யார் சொல்கிறான்னு பாருங்க 6வது வசனத்தில், பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்ட பொழுது, இப்போ யார் தெரியுமா சொல்கிறா இதை, ஜீசஸ் முன்னாடி நிற்கிறாங்க, இது உங்களுக்கு போதுமான பிலாத்து வந்து கேட்குறாரு. அண்ட் பிரதான ஆசாரியெல்லாம் யார், ரொம்ப பரிசுத்தமான தூய்மையான இரக்க குணம் மிக்க காரியங்களை செய்கிறவங்க தான் இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ், ரைட்? பட் யூதர்களுடைய ரிலிஜன் எவ்வளோ எம்டி ஆயிடுச்சுன்னா அதில் கம்பேஷன், கருணை, இரக்கம், தயவு, நீதி அது எதுவுமே இல்லாத ஒரு ரிலிஜன் ஆயிடுச்சு. புரியுதா? நான் போன வாரமே நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து இல்லாத மதங்கிறது பாருங்கள் அது ஒரு கொடூரமான விஷயம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளைண்டாக இருக்கும். அது குருட்டாட்டம் உள்ள ஜனங்களை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அது கொடூரமான ஜனங்களை தான் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எனி ரிலிஜன் வித்தவுட் ஜீசஸ், கிறிஸ்டியானிட்டி உட்பட நான் சொல்கிறேன், கிறிஸ்துவத்தில் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு ஜீசஸ் இல்லாத கிறிஸ்டியன்ஸாக இருக்குது. பாருங்களேன், அது எந்த விதத்துலையும் ஹியூமன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது. மனிதர்களை வந்து மாத்திர டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு புது மனுஷனாக மாத்திர வல்லமை அதுக்கு வந்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதன் மூலமாக மட்டும்தான் மனுஷன் மாற்றப்படுறான். கிறிஸ்டியன் ரிச்சுவல்ஸ்னால கிடையாது. இந்த ஜூவிஷ் பீப்புளெல்லாம் வசனத்தை கரைச்சி குடித்த ஜனங்க, ஆலயத்திலேயே கிடந்தவங்க, பலியாக செலுத்திக்கிட்டே இருந்தவங்க, வாழ்க்கை ஃபுல்லாக எல்லா சடங்காச்சாரமும் அவங்களுக்கு தெரியும், எல்லா தசம பாகம் அவங்க ரெகுலராக தந்தவங்க. இந்த ஜனங்க அவங்களோட இருதயம் எவ்வளோ உணர்வு இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யாத கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வேதனையை அனுபவித்து அடிக்கப்பட்டு அசிங்கப்படப்பட்டு முன்னாடி நிற்கிறப்போ இவங்கெல்லாம் என்ன கத்துறாங்கன்னு பாருங்க. அடுத்தது, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்களாம். வேர்ஸ் 6 6வது வசனம். எவ்வளோ கோல்ட் ஹார்ட்டடா, எவ்வளோ மர்டரஸா, அதாவது கொலை வெறியுமாங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிரதான ஆசாரியர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற யூதர்களையும் அங்கே கூட்டம் சேர்த்து நீங்களும் அப்படியே கத்துங்கன்னு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க கூட்டத்தை. ஆக்சுவலாக கிளர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கிறது யாரு? இவங்க தான். அண்ட் பிலாத்துக்கு வந்து இது he is like perplexed, he is confused. என்னடா இப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு பாருங்க. பிலாத்தே ஒரு குரூவலான ஆள், அவனே ஒரு பயங்கர கொடூரமான ஆள், நீதி பற்றியெல்லாம் அவனுக்கு அக்கறையே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பிலாத்தை விட கொடூரமான ஆளுகளாக இந்த மத போதகர்கள் வந்து இருக்கிறாங்க. அண்ட் பிலாத்து வந்து சொல்கிறாரு, மறுபடியும் எஸ்கேப்பாக பார்க்குறாரு பிலாத்து. அவர் என்ன சொல்கிறாரு? 6வது வசனத்தில் பாருங்க, நீங்களே இவரை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். மறுபடியும் பிலாத் சொல்ல. பிலாத் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த டைலாக சொல்றார். ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லைன்னு அவர் பல தடவை சொல்லியும் ஒவ்வொரு தடவையும் டார்ச்சர் வந்து அதிகமாக தந்துட்டே இருக்கிறாரு ஜீசஸ். ஜஸ்ட் இவங்களை பிரியப்படுத்துறது. பிலாத்துக்கு 100% தெரியும் இவர்கிட்ட எந்த குற்றமே இல்லைன்னு. ஆனால் அதுக்கு யூதர்களுடைய ரிப்ளை பாருங்க 7வது வசனத்தில். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கிட்ட எந்த குற்றமும் நான் பார்க்கல, எந்த குற்றமும் பார்க்கலன்னே சொல்லிட்டு இருக்கிறார்ல பிலாத்து. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
பிலாத்து உனக்கு புரியாது, இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு உனக்கு புரியாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற நியாயப்பிரமாணம் எங்ககிட்ட இருக்கிற நியாயப்பிரமாணமும் வேற வேற. எங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவன் பண்ணியிருக்கிற தப்பு வந்து ஒரு ஒரு கொலை பண்ணப்பட வேண்டிய ஒரு குற்றம். என்ன குற்றம்? இவன் வந்து தன்னைவே என்னன்னு சொல்லியிருக்கிறான், தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறான். அண்ட் இவங்க சொல்கிற அந்த நியாயப்பிரமாணம் எந்த வசனத்தை குறிக்குதுன்னா, லேவியராகமம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை இவங்க கோட் பண்ணுறாங்க. ஆஸ் இன் லைக் அதை தான் இவங்க மைண்டில் இருக்குது. என்னது? கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு லா இருக்குது. அது ட்ரூ. தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறவங்க, தூஷிக்கிறவங்கள கொலை செய்யணும், பிளாஸ்பீம் பண்றவங்க. அண்ட் இவங்க எங்க எதோட மேட்ச் பண்றாங்கன்னா, இயேசு அந்த வேலையை பண்ணாருன்னு சொல்லி இவங்க கன்க்ளூட் பண்றாங்க. அதாவது வேத வசனத்தை கம்ப்ளீட்டா மிஸ்இன்டர்பிரட் பண்ணி அதை தப்பா படிச்சு தப்பா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேவனுடைய குமாரனை ஆக்சுவலாக நிந்திச்சுட்டு இருக்கிறது இந்த இடத்துல யாரு? பரிசேயர்கள் தான். ஆக்சுவலாக தூஷிச்சுட்டு இருக்கிறது யாரு? இவங்க தான். அண்ட் இவங்க ஜீசஸை பார்த்து சொல்றாங்க, இவர் அந்த வேலையை பண்ணாரு, அதனால நாங்கள் இவரை கொல்றோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து பல மிரக்கிள்ஸ் அந்த டைம்ல வந்து பண்ணிட்டார். யோவான் வந்து சொல்றாரு, இந்த புத்தகத்தில் எழுதவே முடியாதாம், உலகம் கொள்ளாதாமா அவர் செஞ்ச அற்புதம் அடையாளம், அவர் பண்ண எல்லா காரியம். அந்த அளவுக்கு அவர் அற்புத அடையாளங்களை செஞ்சாலுமே யூதர்கள் அதை எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு, இவர் தேவதூஷணம் பண்ணிட்டாருன்னு சிலுவையில் அறையிறதுக்கு அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் பைபிள் ரீடிங்கில் கிரைஸ்டை பார்க்காம, வேதவசனத்தை படிக்கிறப்ப கிறிஸ்துவை பார்க்காம நம்ம வேற எங்கேயாவது கனெக்ட் பண்ணி பைபிள் படிச்சுட்டு இருந்தோம்னா இது மாதிரியான ஒரு பிளைண்ட் ரிலிஜன் தான் நம்ம வந்து உருவாக்கும். பாருங்க, நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, படிச்சுட்டு கிரைஸ்ட் அங்கே க்ளோரிஃபை பண்ணுறதில்ல, கிறிஸ்துவை பார்க்கறதில்ல. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து நம்ம சர்மன்ஸை கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய நேச்சர், அவருடைய குணாதிசயம், அவர் யாரு, இதை பேசாம ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுவாங்க, பட் ஜீசஸை பேசவே மாட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, தேர் ரீடிங் த பைபிள் ராங்லி. இயேசு கிறிஸ்துவை படித்தா தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கவே முடியும். இயேசு கிறிஸ்துவை நம்ம படித்தா தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து சரியான விதத்தை நம்ம அவரை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். ஸோ இந்த பீப்புள் எல்லாம் லாஸை படிக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, பட் ஜீசஸ் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஏன்னா they are not reading it properly. ஸோ இப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து பிலாத்தை வந்து பயங்கரமாக டெரிஃபை பண்ணுது. என்ன வார்த்தை? அவங்க சொன்னாங்கல்ல, இவர் வந்து என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாரம்மா, தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ பிலாத்துக்கு வந்து பயங்கரமாக டெரிஃபை பண்ணிருச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்? ஏன்னா ரோமர்களுடைய இந்த கிரேக்கோ ரோமன் பிலீஃப் இருக்குது பார்த்தீங்களா, ரிலிஜன், அவங்களுடைய மதமும் நம்மளுடைய இந்த ஹிந்துவிசம் இந்தியாவில் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி தான். 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் ரோமன் ரிலிஜன்லேயும் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இருக்கு. பிலாத்து வந்து ஒரு ரோமன், கரெக்ட்? அண்ட் என்னன்னு பாருங்க, அவங்களுடைய பிலீஃப் படி, ரோமர்களுடைய விசுவாசத்தின்படி என்னன்னா, கடவுள்கள் வந்து பூமிக்கு இறங்கி வந்து உடலுறவு வச்சு மனிதர்களோட பிள்ளைகளை வந்து பெற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லி விசுவாசிச்சுட்டு இருக்கிற ஜனங்க அவங்க. அண்ட் யூதர்கள் சொல்கிறாங்க, இவன் வந்து தன்னை என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறான், தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு சொன்னோன்னா பிலாத்துக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஐயோ நமக்கு இது கடவுளைவே நமக்கு இது அரைஞ்சிட்டு இருக்கிறோமோ, நம்ம கடவுளைவே சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கிறோமோன்னு சொல்லி ஒரு பயம் ஏற்படுது. அதனால் அவன் பாருங்க என்ன பண்ணுறான்னு, உடனே 8வது வசனத்தில் பிலாத் அதிகமாய் பயந்து இயேசு கிறிஸ்து கிட்ட போய், அவர் உள்ள நின்றுட்டு இருக்கிறார், அவர்கிட்ட போய் என்ன கேட்குறான்னு பாருங்க, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். சரி, இப்போ பிலாத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இவனுக்கு ஒன்று சொல்கிறானுங்க, என் மனைவி ஒன்று சொல்லியிருக்கிறா, எல்லாத்தையும் அவர் கனெக்ட் பண்ணுறாரு. ஓகே, சம்திங் இஸ் லைக் ராங்.
அவனுக்கு மனசாட்சி கேட்க மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. உடனே ஜீசஸ் கிட்ட போய், எங்கேருந்துங்க நீங்கள் வந்தீங்க, ஹூ ஆர் யூ? பட் என்ன பிரச்சனைனா, பிலாத்துடைய டிசையர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு உண்மையான டிசையர் கிடையாது. அவன் வந்து உண்மையாலுமே கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அந்த கேள்வியை அவன் கேட்கல. அப்படி கேட்டிருந்தானா அவனுக்கு என்ன கிடச்சிருக்கும்? பதில் கிடச்சிருக்கும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாலுமே நாடுகிற ஜனங்க அவர்கிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுவாங்க. இன்னைக்கு எப்படி பெற்றுக்கொள்றாங்க? வேதவசனம் மூலமாக தான். அண்ட் அன்னைக்கு ஜீசஸ் கிட்ட பிலாத்து உண்மையாலுமே கேட்டிருந்தானா ஜீசஸ் பதில் சொல்லியிருப்பார். பாருங்க, அவர் வந்து சிலுவையிலேயே சாக போறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி கூட கல்லன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறப்போ கல்லனை வந்து அவர் அந்த இடத்துல வந்து அவருடைய ஃபெய்த் அங்கே அக்னாலேஜ் பண்ணிட்டு இருக்கிறார். புரியுதா? ஸோ ஜீசஸ் இஸ் நெவர் டூ வீக் டு சேவ். காப்பாற்ற என்னைக்குமே இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்கள் குறுகிறதே கிடையாது. அவர் பலவீனமானவரே கிடையாது. என்னைக்குமே ரட்சிக்க அவர் பலவீனமானவர் கிடையாது. ஸோ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஏன் பேசலைன்னா, ஏன்னா பிலாத்துடைய இருதயம் உண்மையாலுமே அந்த கேள்வியை கேட்கல. உண்மையாலுமே தேவனை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி அவன் அந்த பதில் அந்த கேள்வியை அவன் கேட்கல. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஹி வென்ட் சைலண்ட். ஜீசஸ் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. பாருங்க, திஸ் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் தட் கேன் ஹேப்பன். இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்காத ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா, நம்மளுடைய இருதயம் அவருடைய வார்த்தைக்கு கடினப்பட்டுருது பார்த்தீங்களா, இதுதான் த கிரேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்கினை. ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இருதயத்துக்கே தந்துடுவார். ஸோ நம்ம பாவம் பண்ணுறப்போ ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்திட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே துணிகரமாக நம்ம ஆண்டவருடைய வேர்டை, அவருடைய காஸ்பலை டிஸ்பைஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆண்டவர் நம்மளுடைய இருதய கடினத்தை அவரே அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவார். பார்வோன் ராஜாக்கு அதுதான் நடந்தது. பைபிள் சொல்லுது 10 தடவை அவன் இருதயத்தை கடினப்படுத்தான், 10 தடவை ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஸோ நம்ம ஜீசஸை வந்து the more we reject and despise him, the more our heart will turn cold and hard. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பிலாத்து மேலே வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், பிலாத்து வந்து ஒரு ஹம்பிளிங் ஆட்டிடியூடில் கிரைஸ்டுக்கிட்ட அவன் போல. பாருங்கள், இந்த கல்லனை பற்றி நம்ம படித்தாங்க. லூக்கா 23ஆவது அதிகாரம் 41, 42, 43 நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். இப்போ 2 கல்லர்கள் இருக்கிறாங்களா, ஒரு கள்ளன் இன்னொரு கள்ளங்கிட்ட சொல்கிறான் பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஸோ ஒருத்தன் பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறான் ஜீசஸ், சிலுவையில் இவர் தொங்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல இவர் சொல்கிறாரு, லைக் அந்த ஒரு கள்ளன் சொல்கிறாரு, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறான்டா, இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லை, இவர் ஒரு குற்றமும் அறியாதவர், இவர் நம்மளை மாதிரி பாவம் பண்ணிட்டு இங்கே வந்து இவர் சிலுவையில் தொங்கிட்டு இல்லை, இவர் தகாத எதையுமே செய்யலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இயேசுவை பார்த்தவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும் அப்படின்னு வந்து அங்கே கல்லன் வந்து அவனுடைய ஹியூமிலிட்டியை நம்ம அங்கே பார்க்கணும். பிலாத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்லன்னு சொல்கிறாரு, சத்தியத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல தேவனுடைய குமாரன் இவர் சொல்லிட்டு இருக்கிறாராமா அப்படிங்கிறதையும் தெரிய வருது. பட் பிலாத்து ஒரு பாயிண்டில் கூட தன்னை தாழ்த்தி, ஆனவே உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குதா, யார் நீங்கள், உண்மையாலுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட he did not humble himself. இன்ஸ்டன்ட். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான்னு பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து 10வது வசனத்தில் பாருங்க அவன் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ல வரான்னு. சிலுவையில் அறைய அதிகாரம் எனக்கு இருக்கு, விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு வந்து அவனுடைய பெருமையை வெளிப்படுத்திட்டு இருக்கான். ஜீசஸ் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா, நான் யாருன்னு தெரியுமா பாருங்க. கிறிஸ்து கிட்ட தன்னை தாழ்த்தாம இஸ் லைக் போஸ்டிங் ஹிம்செல்ஃப், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல தான் கிறிஸ்துவை அணுகிறாங்க, சபையை அணுகிறாங்க, சக கிறிஸ்தவர்களை அணுகிறாங்க. பாருங்க, இது வந்து திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஆட்டிடியூட். சர்ச்சில் வந்து நீங்கள் பேங்க் மேனேஜராக இருந்தால் என்ன, நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன, டாக்டராக இருந்தால் என்ன, பெரிய பெரிய கவர்மெண்ட் பொசிஷனில் இருந்தால் என்ன, வாட் இஸ் அ யூஸ்? கிரைஸ்ட் நம்ம அப்படி அப்ரோச் பண்ண முடியாது அந்த மாதிரி ஹார்ட்டோட.
அண்ட் பிலாத்துக்கு வந்து he thinks he is something. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் ஒரு சாணாதிபதி, அண்ட் யூ ஆர் நாட் டாக்கிங் டு மீ, என்கிட்ட நீங்க பதில் சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாப்ல. இந்த மாதிரியான அப்ரோச் எதை காட்டுது அப்படின்னா, we don't truly understand God. தேவனை உண்மையாலுமே நம்ம புரிஞ்சுக்கணும், அவருடைய அதிகாரத்தை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம தான் இதையெல்லாம் அட்டைன் பண்ண நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் படிச்சு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன், நான் எக்ஸாம் எழுதி இவனை அட்டைன் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய ஹார்ட் ஒர்க்குனால நான் இங்கே நிற்கிறேன். அண்ட் ஜனங்க அதே ஆட்டிடியூடை சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து சக கிறிஸ்தவர்களை அதை வச்சு ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அவங்க படிப்பு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அவங்களுடைய டிகிரி, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய விஸ்டம். அண்ட் பிலாத் அந்த மாதிரி கிறிஸ்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஜீசஸோடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, காம் அண்ட் ஜென்டில் ஆன்சர். 11th verseல அவர் சொல்கிறாரு பாருங்க, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் வராது. ஒரு குவைட்டான ரிப்ளை. தம்பி ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இந்த பொசிஷன் ஆஃப் பவர் நான் இங்கே உட்கார வச்சிருக்கிறதே நான் தான், நீ என்னை அடிச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, யூ ஆர் பேட்டரிங் மீ, மறந்துடாத, இட் இஸ் பிகாஸ் ஐ ஹவ் புட் யூ ஹியர். வானத்திலிருந்து இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறதுனால தான் இங்கே நீ நின்றுட்டு இருக்கிற. ஸோ பாருங்க, நமக்கு இந்த ரியலைசேஷன் என்னைக்குமே இருக்கு. we are all stewards, வேலைக்காரங்க. இங்கே நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் தந்திருக்கிறாரா, அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் அதை வச்சு நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. it has been given to us from above. அதனால நம்ம தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம போகிறப்ப என்றைக்குமே we are nothingங்கிறத நம்ம உணர்ந்துருக்கணும். புரியுதா? அவர்கிட்ட இந்த ஆண்டவர்கிட்ட வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிறிஸ்டியன்ஸு, செகண்ட் கிளாஸ் கிறிஸ்டியன்ஸு, தேர்ட் கிளாஸ் கிறிஸ்டியன்ஸு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களை அப்படி தான் பார்ப்பாரு, நீங்கள் படிக்காதவங்களா இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பாரு, நீங்கள் பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பாரு. எதுவுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன வேலையை பண்ணுறீங்க, ஆண்டவருடைய கண் பார்வையில் எந்த பார்ஷியாலிட்டியுமே கிடையாது. He treats everybody equally. அதனால தான் நம்ம சர்ச்சுக்குள்ள இந்த ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, அதிகார பெருமை, God abhors all this. புரியுதா? அந்த ஜனங்க கிட்ட ஆண்டவர் ஒருபோதும் பேச மாட்டார். ஸோ பாருங்க, ஜீசஸ் வந்து வார்ன் பண்றாரு, பிலாத்துக்கிட்ட வந்து சொல்றாரு, பிலாத் உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரத்துக்கு நீ நியாயம் தரணும், நீ வந்து கணக்கு ஒப்பு வைக்கணும். உலக பிரகாரமான அதிகாரத்தை வச்சு தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, ஆனால் இந்த அதிகாரம் பரத்திலிருந்து தந்திருக்கிறதுனால நீ வந்து இதுக்கு பதில் சொல்லணும். நீ பாவம் பண்ணிட்டு இருக்கிற, பட் உன்னை விட ஒரு பெரிய பாவி ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் என்னை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தான். அவன் என்ன அதிகாரத்தை யூஸ் பண்ணியிருக்கிறான்? ரிலிஜியஸ் அத்தாரிட்டி. நீ உலக பிரகாரமான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கிற, பட் என்னை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தான் பார்த்தியா கைவா, அவன் வந்து ஆவிக்குரிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி என்னை இங்கே ஒப்பு கொடுத்துருக்கிறான். அவனுக்கு என்ன இருக்குதாம்மா? 11வது வசனம் பாருங்க, ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பாருங்க, எல்லா அதிகாரமும் ஆண்டவரிடம் தான் வருது, எல்லா அதிகாரமும் பரத்திலிருந்து தான் வருது. ரெண்டுத்துக்குமே நம்ம எல்லாரும் பதில் சொல்லணும். பட் ஆவிக்குரிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற ஜனங்களுக்கு அதிக ஆக்கினை இருக்கு. அண்ட் ஜீசஸ் இதை சொன்ன பிலாத்துடைய ரியாக்ஷன் பாருங்கள் 12வது வசனத்தில். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். ஸோ தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபியர் தட் ஹஸ் ஸ்டக் ஹிம். பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் கிறிஸ்துவ விடுதலை பண்ணுறதுக்கு இப்போ அவன் வகை தேடிட்டு இருக்கான், எப்படியாவது இவரை ரிலீஸ் பண்ண சீக்கிரமா அப்படின்னு. பட் பாருங்கள், யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுக்கு யூதர்கள் வந்து பிலாத்தை தள்ளுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பிலாத், நீ வந்து வெளியரங்கமா பகிரங்கமா நீ யாருக்கு உண்மையாக இருக்கிறேங்கிறத காட்டி இதான் ஜூஸ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து 10வது வசனத்தில் சொல்கிறாங்க, ஏன்னா பிலாத் வந்து எப்படியா இன்னும் விடுதலை பண்ண தான் பார்த்துட்டு இருக்கிறாரா. யூதர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் 10வது வசனத்தில்,
சிலுவையில் ஐம் சாரி 10வது வசனம், ஐம் ரியலி சாரி. ஆமாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா 12வது வசனத்தில், இவனை விடுதலை பண்ணினால் பிலாத் ஓகே ஃபைனல், இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நாங்கள் கேன்சல் போகிறதில்ல, இது ஃபைனல்லாம் உங்ககிட்ட கேட்குறோம் நாங்கள், நீ விடுதலை பண்ண போறியா இல்லை சிலுவையில் அறைய போறியா? சும்மா மூடி மூடி மறைச்சிட்டு இருக்காத, ஓப்பனாக செய்ய. எதனால? நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ சிலுவையில் அறையிலன்னா நாங்கள் எப்படி வந்து இதை எங்கே கொண்டு போகணுன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு வேலை போயிடும், நீ இந்த டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிற பற்றி அந்த வேலையில் உட்காந்துட்டு இந்த வேலைக்கே நாங்கள் ஆப்பு வச்சிருவோம். ஸோ நீ வந்து விடுதலை பண்ணினா எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சிலுவையில் அறையிறதுனா இப்போ அறைன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் 12வது வசனத்தில், இவனை விடுதலை பண்ணினால் நீ யார் இல்லை, நீ ராயனுக்கு சிநேகிதன் இல்லை, இவ்வளோ நேரம் பிரியப்படுத்தணும் எவ்வளோ தாவிட்டு இருக்கிறீல்ல, நீ அவருக்கே விரோதின்னு நாங்கள் வந்து கேஸ் போட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், உன்னை மாட்டி தந்துடுவோம், உன் வேலை போயிருன்னு சொல்கிறாங்க. தன்னை ராஜா என்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இப்போ யார் தன்னை ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு? ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. இயேசு தான் ராஜா. இவங்களுடைய கேஸ் அதுதான். இயேசு தன்னை ராஜான்னு சொல்றாரு. நீ யார் செய்? இயேசுவ ராஜாவா அங்கீகரிக்கிற நீ அவரை விடுதலை பண்ணினா அதை நீ பண்றியா, இல்ல ராயன் தான் உனக்கு உண்மையான ராஜாவா? எங்களுக்கு வெளிப்படு. ஷோ அஸ் ஹூ இஸ் யுவர் கிங். கிளியரா திருஷ்டாங்க வெளிப்படுத்தினி, மூடி மறைச்சிட்டு இருக்க வேணாம் இனி அப்படிங்கிறாங்க. பாருங்க 15வது வசனத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நாங்க யார் ராஜான்னு முடிவு பண்ணிட்டோம். we have decided who our king is. யாரு? ராயனே அல்லாமல் எங்களுக்கு ராஜா இல்லைங்கிறாங்க. யாரு? யூதர்கள். என் வசனம் சொல்லுது, அவங்களுடைய சொந்த மேசியாவை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னு வந்த அவங்களுடைய மேசியா, அவங்களுடைய ரட்சகரை ரிஜெக்ட் பண்ணி எங்களுக்கு ராயன் தான் ராஜான்னு வந்து சொல்றாங்க. 1 யோவான் 11வது வசனத்தில் நம்ம அதுதான் நம்ம பார்க்கணும். ஜீசஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இயேசு அவர்களுக்கு சொந்தமானவர்களுக்கு வந்தார். and they have rejected. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இனி இவன் ராஜா கிடையாது, எங்களுக்கு ராயன் தான் அப்படின்ட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பயங்கரமான ஒரு கிரைம் இருக்குது, ஒரு டெப்த் இருக்கு. ஜீவ தண்ணீரா இருக்கிற கிறிஸ்துவ, ஜீவ அப்பமா இருக்கிற கிறிஸ்துவ, நித்திய ஜீவனை ரிஜெக்ட் பண்ணி அவங்க இந்த உலகத்தினுடைய சிஸ்டமை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சீசர் இஸ் ஆர் கிங். ஏன் அப்படி பண்றாங்கன்னா பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜனங்க ஏன் அதை பண்றாங்க தெரியுங்களா? ஏன்னா மனுஷருடைய கிரியைகள் பொல்லாததா இருந்தபடியினால் அவங்க அதை பண்ணாங்க. ஏன் ஜூஸ் வந்து எங்களுக்கு ராயனே அல்லாமல் வேற ராஜா இல்லைன்னு சொன்னாங்க தெரியுமா? பிகாஸ் they were evil, they were wicked. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ற எனிபடி எவ்வளோ நல்லவங்களா இருக்கட்டும், எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கட்டும், எத்தனை நற்கிரியை பண்ண, கிரைஸ்டை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா they are evil, they are wicked. புரியுதா? அவங்க துன்மார்க்கர்கள். பைபிள் அதுதான் சொல்லுது. பாருங்க, நான் குட் பாக்ஸ் நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் நற்கிரியை எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது என்னன்னா, என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள் தான் சொல்லுவார். அண்ட் த ஜூவிஷ் பீப்புள் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ராயன் தான் ராஜான்னு சொல்றப்போ அவங்க மேலேயே ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு இப்போ பிலாத்தை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு யார் ராஜான்னு கேட்குறாங்க. உனக்கு யார் ஃப்ரெண்டு? நீ யார் சைடு? பிலாத் சைடு எடுத்துக்கிறியா? ஐ மீன் ஜீசஸ் சைடு எடுத்துக்கிறியா? சீசர் சைடு எடுக்கிறியா? எம்பரர், பேரரசர், உலகத்தினுடைய அதிபதி, அவர் சைடா நீ? இல்லை லைக் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜான்னு ஒருத்தன் பைத்தியகாரமாக சொல்லிட்டு இருக்கிறான் பாரு. இத்தனை அடி வாங்கிட்டு இந்த இடத்துல ரத்த கலரையோட நின்றுட்டு இருக்கிறாரு பாரு, இவர் சைடா? இன்னைக்கும் நம்ம எல்லாரும் பதிலளிக்க வேண்டிய கேள்விக்கு ஐ மீன் கேள்வி வந்து இதுதான், who is your king? உங்களுடைய ராஜா யார்? who is your king? நம்ம எல்லாருமே தனிப்பட்ட விதத்தில் நம்ம பதிலளிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து யாரா இருக்கிறார்? சும்மா அவரை விடுதலை பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எப்பவும் தவிச்சிட்டு இருக்கிற ஆளுகளாக இருக்கக்கூடாது. அவரை நல்லவனாக காட்டுறது, அவர் எந்த குற்றமும் செய்யாத அந்த மாதிரி கிடையாது.
Christ should be our king. நம்மளுடைய என்டையர் allegiance அவருக்கு இருக்கணும். அண்ட் பிலாத்து முன்னாடி பாருங்க, இது ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின். நம்ம லைஃப்பில் ஆண்டவர் கிரேஷியஸாக நம்ம இந்த முடிவை எடுக்கிறதுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து அனுப்பிச்சுடுவார். நம்ம எல்லாத்து லைஃப்லையுமே வரும் அண்ட் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று ப்ராட்வே, அகலமான பாதை, அகலமான வாசல், அகலமான வழி, எல்லோரும் போகிற ஒரு வழி ஒன்று இருக்கும். அண்ட் இன்னொன்று குறுகலான வாசல், குறுகலான வழி, குறுகலான டோர். எது சைடு போகிறதுக்கு நம்ம வந்து லைக் பிரியப்படும். எவ்ரி டைம் திஸ் ஆப்ஷன் இஸ் தேர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா அந்த மாதிரி தருணங்கள் வந்து நல்லதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. பாருங்கள், ஜென்யுவின் ஃபெய்த் வந்து என்ன பண்ணுன்னா, இட் வில் ஆல்வேஸ் ஹாவ் ஜீசஸ் ஆஸ் கிங். என்றைக்குமே டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், அந்த we will face lot of opposition, challenge அதெல்லாமே இருக்கும். பட் நம்மளுடைய ஃபெய்த் ஜென்யுவனாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். யாருடைய ஃபெய்த் ஜென்யுவன் இல்லையோ, யாருடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் இல்லையோ, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? The world is our king, Caesar is our king ன்னு சொல்லி போயிடுவாங்க. ஸோ இப்போ பிலாத்து முன்னாடி 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. நித்திய ஜீவனா இல்லை இந்த உலகத்தினுடைய இந்த டெம்பரரி லைஃபா? சூஸ் பண்ண. இந்த மேசியாவா இல்லை உன்னுடைய ராஜாவா, உன்னுடைய லைக் சீசரா, பேரரசரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிலாத் இந்த குவெஸ்டனு பாருங்க, எவ்வளோ நேரம் எப்படியோ சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலானே இருந்தார். பட் இந்த இடத்துல வந்து பிலாத் மேக்ஸ் தட் ஃபைனல் டெசிஷன். அவன் வந்து லைக் அவன் யாருன்னு ஆக்சுவலாக பிலாத் யாருன்னு வெளியே வருது. பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு 16வது வசனத்தில் அவனுடைய ட்ரூ கேரக்டர் ரிவீல் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சாரி, ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப என்ன டைம் தெரியுமா? இதில் வந்து 6 மணி அளவில்னு வந்து போட்டிருக்குது. 6 மணி அளவிலுங்கிறது யூதர்கள் வந்து காலை அந்த டே டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை 12 மணி நேரமாக வகுத்திருந்தாங்க. ஸோ 6 மணிங்கிற வேலைங்கிறது வந்து 12 மணி மத்தியானம். ஸோ ஜீசஸ் நடுராத்திரியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். 6 மணிக்கு பிலாத்துக்கிட்ட கொண்டு வராங்க. 6 மணியிலிருந்து பிலாத்து இவரை விசாரிக்கிறாரு, ஏரோதுக்கிட்ட அனுப்பிச்சுடுறாரு, வராங்க போகிறாங்க, எப்படியாவது விடுதலை பண்ண தவிர்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் பண்ணி முடிஞ்சு இப்போ மணி 12. அண்ட் 12 மணிக்கு இந்த குவெஸ்டனுக்கு அவர் ஃபைனலாக பதில் அளிக்கிறதுக்கு அவர் அந்த கபத்தாங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் அவர் வந்து உட்காந்து அவருடைய ஃபைனல் வேர்டிக்டை இப்போ வந்து சொல்கிறார். என்னது 16வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவர் சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஐ ஹவ் காட் நத்திங் டு டூ வித் ஜீசஸ், எனக்கு சீசர் தான் அப்படின்னு ஹீ மேட் த சாய்ஸ். ஸோ மனிதர்களை பிரியப்படுத்துறது தான் என்னுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய அந்த செல்வம், அந்த டைட்டில், அந்த 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 ப்ரிவிலேஜ், இந்த வேலையில் வர்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு இதெல்லாம் தான் முக்கியம். இதனுடைய ப்ரிவிலேஜ் அதுதான் எனக்கு முக்கியம். அந்த அளவுக்கு எனக்கு ஜீசஸ் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் டு மீ. அவர் எனக்கு விடுதலை பண்ணணும் தான், பட் இதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு இவரை வந்து ஐ டோன்ட் லவ் ஹிம். எடுத்துக்கோ, கோ டு வாட் எவர் யூ வாண்ட், போய் கோ க்ரூசிஃபை, நான் ஃபைனலாக நான் சைன் பண்ணிடுறேன், கில் ஹிம் அப்படின்னு சொல்லி ஹி கிவ்ஸ் அப் ஜீசஸ். பட் இந்த பிலாத்துக்கு என்ன தெரியுங்களா ஃபேட்டு? இந்த பிலாத்து வந்து எந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு, எந்த பேரரசனை பிரியப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தாரோ 10 வருஷத்துக்குள்ளே வேலை போயிடுது. அந்த கவர்னர் அந்த பொசிஷன்லேருந்து எடுத்துட்றாங்க. எடுத்துட்டு எந்த பவருமே இல்லாமல் கடைசியில் போய் சூசைட் பண்ணாருன்னு சொல்லி ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு சொல்லுது. ஹி கமிட் சூசைட் வித்தின் 10 years. 10 வருஷத்துக்குள்ளே பைலட்டோடைய என்டையர் லைஃப், அவனுடைய என்டையர் அந்த அந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் இட் கம்ஸ் டு an end. He loses everything. எதையெல்லாம் அவன் காப்பாற்றணும், பிரியப்படுத்தணும்னு நினச்சானோ கடைசி வரைக்கும் அதில் அவன் சக்சீடே ஆகல. பாருங்கள், உலகத்தை பின்னாடி போகிறது வந்து இட்ஸ் சம்திங் சிமிலர். எவ்வளோ வேணாலும் ஓடுங்க, எவ்வளோ வேணாலும் அதில் இருக்கிறத நீங்கள் நாடுங்க, இட் வில் நெவர் எவர் சாட்டிஸ்ஃபை. ஸோ நீங்கள் நம்ம முன்னாடி இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, ஹூ இஸ் யோர் கிங் டுடே? இன்னைக்கு உங்களுடைய ராஜா யார்?
இஸ் இட் ஜீசஸ் ஆர் சீசர்? இயேசுவா இல்லை ராயனா? அண்ட் இது உங்களுடைய ஓன் ஹார்ட் நீங்கள் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஜஸ்ட் வாயினால் அறிக்கை செய்து கிரியையினால் அவர் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மறுதளிக்கிறீங்க, இல்லை இஃப் யூ ஆர் அஷேம்ட் ஆஃப் கிரைஸ்ட், இல்லை சர்ச்சுக்கு ரெகுலராக வரீங்க, அதுலையெல்லாம் தான் உங்களுடைய ஃபெய்த்தை ட்ரஸ்ட்டை வச்சுருக்கிறீங்க, பட் யூ ட்ரூலி டோன்ட் நோ ஹிஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையில் களி கூறுறதில்ல, அதில் மகிழ்றதில்ல, அதை நீங்கள் காத்துக்கொள்றதில்ல, அது உங்களுக்கு சந்தோஷத்தை தர்றதில்லை அப்படின்னா டுடே இஸ் அ டே. இன்னைக்கு நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எனவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னோடய இருதயத்தை தரங்க, ஹெல்ப் மீ டு ரெஸ்பாண்ட் டு யூ. ஐ வாண்ட் டு ஹாவ் யூ ஆஸ் மை கிங் அப்படின்னு சொல்லி இஃப் யூ ப்ரே, இஃப் யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப் ட்ரூலி, அந்த கள்ளம் கடைசி டைமில் தன்னை உண்மையாலுமே தாழ்த்தும். அண்ட் he found Jesus. அந்த மாதிரி நீங்கள் உண்மையாலுமே உங்களை நீங்கள் தாழ்த்துறப்போ யூ வில் ட்ரூலி நோ அண்ட் ஹேவ் ஜீசஸ். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒரு சேடான ஒரு ஹிஸ்டாரிக்கல் அக்கௌண்ட்டை நாங்கள் பார்க்குறோம் ராஜா. ஆண்டவரே, the world rejected you, Lord. Your own people rejected you. ஆண்டவரே, for the world it did. உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு, அதனுடைய மோகத்துக்கு, அதனுடைய கம்ஃபர்ட்டுக்கு, அதனுடைய ப்ரெஸ்டேஜுக்கு, பெனிஃபிட்ஸுக்கு ஆண்டவரே உங்களை மறுதளித்த ஜனங்கள் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ராஜா. we should be willing to lose anything. ஆண்டவரே, உலகத்தை நாங்கள் பிரியப்படுத்துறதுக்கு, உலகத்துக்கு நாங்கள் நண்பர்கள் ஆகிறதுக்கு உங்களை நாங்கள் எங்களுடைய விரோதி ஆக்கிடக்கூடாது ராஜா. மாறாக ஆண்டவரே, we are willing to lose anything. எதை வேணாலும் இலக்க நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு கிருபை செய்யும். to gain you. ஆண்டவரே, we will be happy if we have you on our side and the world against us. உலகம் எங்களுக்கு விரோதியாகும், நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறது ஆண்டவரே, we would desire that ஆண்டவரே. ஆண்டவரே, with you we will be happy. உங்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஒருவேளை சுவிசேஷத்தை அறியாமல், அதை விசுவாசிக்காமல் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா ஆண்டவரே, அவங்களுடைய இருதயத்தில் இந்த சத்தியம் கிரியை செய்யட்டும் ராஜா. உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். நீங்கள் மகிமை அடையுங்க, நீங்கள் பெருகணும், நாங்கள் செருகணும் ராஜா. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நம்ம ஒரு பாடலை பாடலாம்.